Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிதம்பரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பல வகை திரவியங்களால் நடைபெற்ற அபிஷேக காட்சிகள் தான் இவை. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மட்டும் சற்றே வித்தியாசமாக கொண்டாடப்பட்டது. ஆம், சிதம்பரம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் திமுக, அதிமுக, விசிக, பாஜக, தாவேகா உட்பட கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அர்ச்சகரை வரவழைத்து கோவில்களைப் போலவே மேளதாளங்கள் முழங்க அம்பேத்கர் சிலைக்கு பால், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் அவரது சிலைக்கு துண்டு அணிவித்து தலைப்பாகை கட்டி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியவர்கள் கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். மேலும் சுமார் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கினர். இதுதான் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு தமிழ் தேசிய அமைப்பினர், பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அம்பேத்கரை பொறுத்தவரை இந்து மத கோட்பாடுகளையும் வர்ணாசிரமத்தையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் பௌத்த மதத்தை தழுவினார். அப்படிப்பட்டவருக்கு இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி அபிஷேகம் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இதனிடையே திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனிடம் அம்பேத்கர் சிலைக்கு இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி அபிஷேகம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய போது இந்து மத கோட்பாடுகளை ஏற்க மறுத்த அம்பேத்கருக்கு அம்மத சடங்குகளை செய்திருப்பது ஏற்கக்கூடியதல்ல என்றார். அடிப்படையாக இருக்கிற இந்து மத அந்த கோட்பாடுகளை அவர் என்றைக்குமே ஏற்றுக்கொண்டது கிடையாது. வர்ணாசிர தர்மத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது. இந்த வர்ணாசிர தர்மத்தை ஒழித்து கட்டுவதற்காக வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னுடைய பணியை ஆற்றினார். அப்படிப்பட்ட அந்த சடங்கு சம்பிரதாயங்களை அந்த மக்களை அவரை வழிபடுவது, அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபடுவது, அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நாம் பணியாற்றுவது என்பது நல்லது. ஆனால் அதுக்காக சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு தான் அம்பேத்கருடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்பது ஒரு தேவையற்றது. அதே சமயம் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்த இளைஞர்களிடம் கேட்டதற்கு அம்பேத்கர் தான் தங்களுக்கு கடவுள் எனவும், ஆகவே கடவுளுக்கு என்னென்ன அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து வழிபடுவோமோ அதைத்தான் செய்தோம் எனவும் தெரிவித்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.